சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் என்று பெருமாளையே தன் சொல்லுக்கு கட்டுப்பட வைத்த ஒரு மகாஞானி அவதரித்த தலத்தை பற்றி தெரியுமா? திருமழிசை ஆழ்வார் பிறந்த புண்ணிய பூமியான திருமழிசை ஜெகந்நாதர் கோவிலின் சிறப்புகளை பற்றி பார்க்கலாம் வாங்க. சைவ வைணவ பேதமின்றி அனைத்து சமயங்களையும் கற்றுத் தேர்ந்து முடிவில் வைணவத்தின் ஆழ்வார்களில் ஒருவரான திருமழிசை ஆழ்வார் இத்தலத்தில்தான் அவதரித்தார். இங்குள்ள மூலவர் ஜெகந்நாத பெருமாள் அமர்ந்த கோலத்தில் மிக அழகாக காட்சி தருகிறார். திருமழிசை ஆழ்வார் இங்குள்ள பெருமாளை மங்களாசாசனம் செய்தபோது பெருமாள் தன் சயன கோலத்திலிருந்து எழுந்து அமர்ந்து ஆழ்வாருக்கு மரியாதை செய்ததாக வரலாறு. இதனால் இங்குள்ள பெருமாளுக்கு அமர்ந்த திருக்கோலப் பெருமாள் என்ற பெயரும் உண்டு. ஆழ்வார் அவதரித்த புண்ணிய பூமி என்பதால் இங்கு வந்து வேண்டிக் கொள்ளும் குழந்தையில்லாத தம்பதியருக்கு அவரைப் போலவே ஞானத்திலும் பக்தியிலும் சிறந்த குழந்தை பிறக்கும் என்பது அசைக்க முடியாத நம்பிக்கை. ஞான குழந்தை பாக்கியம் பெறவும், கல்வியில் தெளிவு பெறவும், வாழ்வில் சரியான பாதையை அடையவும் திருமழிசை ஜெகந்நாதரையும் திருமழிசை ஆழ்வாரையும் ஒருங்கே வணங்குங்கள். உங்கள் அனுபவத்தை கமெண்டில் சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.